இடைக்கால பட்ஜெட் குறித்து தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் மறைமுக வரி விதிப்பு கமிட்டி தலைவர் ஸ்ரீராம் பாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இடைக்கால பட்ஜெட்ல மறைமுக வரி விதிப்பு விதிகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு அந்த மாற்றங்கள் என்பது எவ்வாறு கை கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் என்பது இருக்கு. இந்த இடைக்கால பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா மறைமுக வரி அப்படின்றது ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இது ரெண்டு தான் நம்ம மறைமுக வரின்னு எடுத்துக்கணும். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த ஒரு 5-6 வருஷமாவே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்தே எனி புதுசாக எது கொண்டு வரதா இருந்தாலும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வச்சு தான் கொண்டு வர முடியும். நீங்கள் நேராக பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண முடியாது. முதல்ல இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டு வந்து பரிசீலிச்சுட்டு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அந்த ஒரு ப்ரப்போசல் எடுத்துன்னு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணும், பட்ஜெட்டோ அவுட் சைட் த பட்ஜெட்டோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு கூட கஸ்டம்ஸ் டியூட்டியில் மொபைல் ஃபோன் பார்ட்டுக்கு டியூட்டி ரேட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு பட்ஜெட்டில் பண்ணல, தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பட்ஜெட்டோட சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு மறைமுக வரியோட ஒரு எனி நியூ அமெண்ட்மெண்ட்டோ நோட்டிஃபிகேஷனோ இப்போ நடக்கிறது இல்லை. அதெல்லாம் முன்னாடியே நடந்துருது, இல்லைன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லி ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதனால பட்ஜெட்ல வரும்ன்றத ஒரு இதுவே எதிர்பார்ப்பே இப்போ போயிடுச்சு. நான் மெயின் பட்ஜெட்டே சொல்றேன், இது போராக்குறைக்கு இடைக்கால பட்ஜெட் வேற. இந்த சூழ்நிலையில நாங்கள் பெரிய எதிர்பார்ப்புன்னு ஒன்றும் இல்லை, 1-2 இருந்தது. அதுவுமே எங்களுக்கு தெரிய நடக்காது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலனை பண்ணி அதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் அது நடக்கும்னு நமக்கு தெரியும். அதனால பெரிய எதிர்பார்ப்புன்னு இல்லை. ஒரே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் எதிர்பார்ப்பு என்னன்னா, ஜிஎஸ்டி ரேட்டை கம்மி, அதாவது ஒரு எஃபெக்டிவ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 6-7 ஸ்லாப் இருக்குன்னா எல்லாமே சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு டோட்டலா ரெவென்யூ வருது. அதோட எஃபெக்டிவ் ரேட் எவ்வளோ, அது 8%, 12%. இன்னைக்கு தேதியில எஃபெக்டிவ் ரேட் அவங்களுக்கு கம்மியா வருதுன்னு கவர்மெண்ட் ஒரு இது ஐயப்பாடு தெரிவிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி ஒரு விதமா கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15.5% ரேட் அப்படின்ற மாதிரி வரத்துக்கு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில 12% வரும் எஃபெக்டிவ் ரேட். நான் பேசுறது இதுக்கு ஒரு 8 நிலுவைகள் இருக்கு, 8 ஸ்லாப் ரேட் இருக்கு. இந்த 8 ஸ்லாப் ரேட்டும் இணைச்சு 3 ஸ்லாப் ரேட்டா கொண்டு அது அந்த 15.5% கொண்டு வரும்போது ஒரு ப்ரப்போசல் இருக்கு. அதுக்கு தான் அந்த ரேட் ரேஷனலைசேஷன் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அது அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட்ல எலெக்ஷன் வந்ததுனால அதோட சேர்மன் பதவி விலக்கம் செஞ்சதுனால அது நடக்கல. அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இதுதான் மேஜரா ஜிஎஸ்டி பொறுத்த. ஜிஎஸ்டியில நிறைய பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜியில நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதை தவிர ஆடிட், ஜிஎஸ்டி ஆடிட் 5வது வருஷ காலமா 6வது வருஷ காலமா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் நடைமுறையில் இருக்கிறதுனால ஆடிட்ல நிறைய சிக்கல்கள் வருது. இந்த சிக்கல்கள் எல்லாம் போக்குறதுக்கு சென்டரும் ஸ்டேட்டுமா சேர்ந்து ஒரு ஆடிட் புரோட்டோகால் கொண்டு வருவாங்கன்னு ஒரு மேஜர் எதிர்ப்பு. ஏன்னா சென்டர் ஒன்று பண்றாங்க, ஸ்டேட் ஒன்று பண்றாங்க. இது ரெண்டும் சேர்ந்து வரமாட்டேன்றது. இது ரெண்டும் சேர்ந்து வரத்துக்கு ஒரு கோரிக்கை இண்டஸ்ட்ரி சைட்லன்னு வச்சிருக்கோம். இது மாதிரி 2 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு அப்ரோச் அடாப்ட் பண்ணோம் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். சதர்ன் இந்தியா சேம்பர்லையும் கேட்டிருக்கோம். பட் அது இந்த வாட்டி ஒன்றும் அதை பத்தி பேசல. பட் இதெல்லாம் தான் மேஜர் எதிர்பார்ப்பு. இந்த இடைக்காலத்தில் இல்லைனாலும் ஜூலை மாசம் வரப்போற பட்ஜெட்ல இதை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.